அல்லேலூயா. நாளிலும் நம்ம தியானிக்கிற வார்த்தை வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான். இதுதான் நம்முடைய மெயின் மோட்டோவும் இதுதான். வாலிபர்களை குறித்து வாலிபர்கள் சுத்தம் செய்யப்பட வேண்டும் எதனால் என்று. ஏன்னா அனைவருக்கு இன்னைக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா நான் இதை நல்லா கிளியராக பேசலாம். ஏன்னா நான் வாலிப இதை தாண்டி வந்தனால என்னால் ஒரு விஷயத்த மட்டும் ஸ்ட்ராங்காக பேச முடியும். வாலிபர்களை குறித்து நான் பேச முடியும். முதியோர்களை கொடுத்து பேச முடியுமான்னு எனக்கு தெரில. ஆனால் வாலிபர்களை கொடுத்து என்னால் ஸ்ட்ராங்காக பேச முடியும். ஏன்னா நான் வாலிப வயதில் இருந்த பொழுது நான் எப்பொழுதுமே நினைக்கிறது, நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டோம், சரி சந்தோஷம், நல்லா இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும் ஆசை இருந்தது. ஆனால் ஒன்றே அப்பப்போ நினைப்பேன், இந்த வயசில் நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியாது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நமக்கு ஒரு 30 வயசு ஆகிட்டு, நான் சொல்கிறது ஒரு 18 வயசு அந்த டைமில், ஒரு 30 வயசு ஆகட்டும், திருமணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம நல்லா பிள்ளையாக வாழணும். இதுதான் நான் ஒரு 10 வருஷமாக என் மனசில் அப்பப்போ நினைத்த ஒரு சம்பவம். நம்மளால் வாழ முடியாதுன்னு நினச்சேன், இப்போ வேண்டான்னு நினச்சேன், நமக்கு பிறகு பார்த்துக்கலான்னு நினச்சேன். ஸோ ஆனால் ஏனென்றால் அந்த பருவத்தில் வாழ முடியாது என்கிறதான ஒரு நமக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாத ஒரு பதில் அது. ஆனால் இன்னைக்கு எனக்கு இருக்க இந்த அறிவு வேதத்தில், இன்னைக்கு இருக்கிற இந்த தெளிவு அன்னைக்கு இருந்திருக்க வேணா, நான் அன்னைக்கு சொல்லியிருப்பேன் என்னால் வாழ முடியும் என்று. ஸோ இன்னைக்கு எப்படி வாழ முடியும் என்று பார்க்கும் பொழுது, ஒரு மனுஷன் யாராக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களோ சின்னவங்களோ யாராக இருந்தாலும் சரி, நாம் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும், நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போ எதிலெல்லாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்ம 3 விதத்தில் இருக்கிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரம். நம்ம கிறிஸ்தவங்களுக்குள்ளே ரொம்ப தெரியும், 3 விதத்தில் இருக்கிறோம். ஸோ 3 விதத்திலும் நம்மளை பாதுகாத்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். சரி, முதலாவது ஆவினா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு நான் உங்களை விஷயத்துக்கு போயிடுறேன். ஆவி, ஆத்துமா, சரீரம் என்னால் ஆவி தேவனோடு இணைந்திருக்கிறது. நம்முடைய உயிரே அதில் தான் இருக்கிறது இல்லையா? தேவனுடைய சுவாச காற்று. ஆத்துமா நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நமக்குள்ள வருகிற இருதயத்தில் வருகிறதான எண்ணங்கள், இதெல்லாம் ஆத்துமாவை சார்ந்தது. மனம், நம்முடைய மனம். சரீரம் நமக்கு டிஃபால்ட்டா தெரியும். ஸோ இந்த 3ஐயுமே நாம் இன்றைக்கு பாதுகாத்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஏதோ ஒன்றை இல்லை, 3ஐயுமே பாதுகாத்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். முதல்ல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ஆத்துமா. ஸோ இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி, நான் யோவான் 6:63 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது என்று. ஆண்டவருடைய சுவாச காற்று நமக்குள்ள இருக்கிறது, அதான் நம்முடைய ஆவி. வசனமும் ஆவியாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த வசனம் நமக்குள்ளாக இருக்கிற பொழுது இருக்க 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 நம்முடைய ஆவியிலே நாம் பலன் கொள்கிறோம், நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். ஆவியிலே ஒரு சந்தோஷம் சொல்லுவாங்க. சில நேரங்களில் என்ன பண்ணணுன்னே தெரியாம சோர்ந்து போய் ஒரு மாதிரியா இருக்கும், என்னடா பண்ண கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் எங்க வரும்? சரீரத்தில் உள்ள பிரச்சனை கிடையாது. சரீரத்தில் பிரச்சனை டாக்டர்கிட்ட போவோம், அது வெளிப்படையே தெரியும். இந்த ஆவி, இந்த ஆத்துமால உள்ள இந்த பிரச்சனை தெரியவே செய்யாது, ஆனா பைத்தியக்கார மாதிரி நம்மளை காட்டும். என்ன செய்யுதுன்னு தெரியாது, ஒரு குழப்பம், எப்பொழுதும் மனநிலைமையில ஒரு போராட்டம், ஒரு திகில், பயம், இல்லை ஒரு ஏமாற்றம், ஏதோ ஒன்று நம்ம இழந்தது போல வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியாமல், எப்பொழுதும் நம்மை நாமே நெகட்டிவாக திங்க் பண்ணி வாழ முடியாது என்று நம்மை நாமே நமக்கு போதித்து ஒரு தோல்வியான ஒரு வாழ்க்கை வாழுகிறது தான் இந்த ஆத்துமா. ஸோ இந்த ஆத்துமாவை இன்னைக்கு நாம் பலப்படுத்த வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். எரேமியா 31:12 சொல்லுகிறது, அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கிறது, ஆத்துமா தோட்டத்தோடு ஒப்பிடப்படுகிறது பார்க்கிறோம். சங்கீதம் 19:7 பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு மனுஷனுடைய பிரச்சனை எல்லாம் எங்க இருக்குது? ஆத்துமால தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாது நம்ம ஆத்துமாவை, நம்ம சரீரத்தை பார்க்குறோம், அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். பிரச்சனைனால உடனே அதை நம்ம சரி பண்ணிடுறோம், நல்ல விஷயம்தான். ஆனா ஆத்துமா பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது, ஆனால் உணர முடியும். அங்க பிரச்சனைனா யாருமே அதை குறித்து கவலைப்படுகிறதே இல்லை. ஆனா முதல்ல நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது எதுன்னா இந்த ஆத்துமாவுக்கு. ஆத்துமால ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை சரி பண்ணாதான் அடுத்த லெவலுக்கே போக முடியும். அன்பார்ச்சுனேட்லி இந்த ஆத்துமால பிரச்சனைனா நம்ம அதை புரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல்
முக்கியத்துவம் கொடுக்காமல் எல்லா கிறிஸ்தவங்களும், நான் மற்றவங்க இல்லை, கிறிஸ்தவங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ ஒரு கசப்பு, ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு எரிச்சல்னா ஆத்துமால ஒரு நோய் வந்துட்டுன்னு அர்த்தம். அப்போ முதலாவது இதை நான் சரி பண்ண வேண்டும். இதை சரி பண்ணாதான் நான் அடுத்த லெவலுக்கு என் வாழ்க்கை மூவ் பண்ண முடியும். ஒரு மனுஷன் மேல கோபமா எரிச்சலா நம்ம ஏதாவது ஒரு கசப்பு நமக்குள்ள இருந்துன்னா உங்க ஆத்மா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஆளை குறித்து கசப்பு இருந்து எப்படி இருக்கும்? நிம்மதியா இருக்க முடியுமா? அதே நேரத்துல சந்தோஷமாக அமைதியாக நம்ம இருந்தா நமக்கே தெரியும் ஆத்மால உள்ள வித்தியாசங்களே நமக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு ஆத்மால நமக்கு இன்னைக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒன்றில் நமக்கு முடியாத ஒரு சூழல், இப்படி ஆத்துமாக்குள்ளதான் நிறைய பிரச்சனை இருக்கு. எல்லா பிரச்சனையும் நமக்குள்ள வருகிறது நம்முடைய ஆத்துமா, அதாவது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய போராட்டங்கள். ஸோ நமக்குள் வருகிற போராட்டங்கள், இதை இன்னைக்கு ஒரு மனுஷன் ஜெயிக்க பழகிட்டானா, இந்த எண்ணங்கள் எல்லாம் நீங்க ஜெயிக்க பழகிட்டீங்கன்னா நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக வாழ முடியும். அப்ப எப்படி நான் ஜெயிப்பது என்று பார்க்கும் பொழுது, யாரோ ஒருத்தங்க எனக்கு பேசணும்னு நான் ஜெயிக்க முடியாது. வேணா நான் 12th படிச்சேன்னா 1000 மார்க் எடுக்கிறேன், 1150 மார்க் எடுக்கலாம். எனக்கு ஒருத்தங்க அட்வைஸ் பண்ணி சொல்லி கொடுத்தாங்கன்னா இவ்வளவுதான் நடக்கும் ஒரு மனுஷன். இல்ல கொஞ்சம் ஒரு நல்ல வழியில போற மாதிரி தெரியும், அவ்வளவுதான். ஆனா உண்மையிலே உங்கள் ஆத்துமாக்குள்ள உள்ள ஒரு பிரச்சனை கிளியர் ஆகி நீங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்றுதான், இந்த வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் தான் ஒரு மனுஷனை அதை சுத்திகரிக்கும். ஸோ இந்த ஆத்துமாவிலையும் இப்படி நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும், ஆவிலையும் பட வேண்டும். மூன்றாவது சரீரம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சரீரத்துல சில பிரச்சனைகள் இருக்கும், டாக்டர்கிட்ட போவாங்க, சிலது சரியாகும், சிலது சரி ஆகாது. ஆனால் நான் கூட சில பிரச்சனைகளுக்கெல்லாம் போராடி பார்த்துருக்கேன், ஜெபித்து பார்த்துருக்கேன், நடக்கல. அப்ப எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்தது. ஏன் ஆண்டவரே, ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் இப்படி இருக்குதுன்னு. எனக்கு ஒரு பதில் ரொம்ப ரீசெண்டா கிடைச்சது வேதத்திலிருந்து. எடுத்துக்கிடுங்க, லூக்கா 15ஆம் அதிகாரம், லூக்கா 15:34 36 வரை பார்க்கும் பொழுது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது இல்லையா? வெளிச்சமாக இருக்கும். போதும். கண்ணானது, நம்முடைய கண் இந்த முழு சரீரத்துக்கும் விளக்காக இருக்கிறது. இந்த கண் தெளிவாக இருந்தால், தெளிவான என்னது, கண்ணாடி போடுற அந்த பிரச்சனை இல்லை, கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் ஆண்டவருடைய வெளிச்சம் நம்மை ஆளுகை செய்யும். அப்ப இந்த கண்ணை இன்னைக்கு நான் எப்படி தெளிவாக வைத்துக் கொள்ள முடியும்? கண்ணாடி போடுற அந்த பிரச்சனை சொல்லல, பார்க்க கூடாததை நம்ம பார்க்கிறோம், தவறான ஒண்ணு பார்க்கறது அது வேற, மோசமான காரியங்களை பார்க்கிறோம், மொபைல்ல, டிவில, லேப்டாப்ல பார்க்கிறோம், இன்டர்நெட்ல பார்க்கிறோம், அது வேற. சும்மானாலும் நம்ம கண் எப்பவுமே என்ன பண்ணும், நம்ம நார்மல் நல்ல பரிசுத்தவான்களுக்கு எல்லாம் சொல்றேன், ரொம்ப நல்லவங்களா இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை கண்ணுல இருக்குது. என்னன்னா மொபைல நோண்டுறது, தேவையில்லாம பாக்குறது. தம்பி எடுப்ப 1:8 சொல்லுகிறது கடைசி பகுதியில். அதுல மிடில் பார்க்கும் பொழுது, காண்கிறதினால் கண் திருப்தி ஆகிறது இல்லை. பிரசங்கி 1:8. காண்கிறதினால் கண் திருப்தி ஆகிறது இல்லை. இந்த அநேக பேர் தன்னுடைய கண்களை ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒன்று பார்த்து கொண்டே இருக்கிறாங்க, மொபைலை நோண்டி கொண்டே இருக்கிறாங்க, பார்க்க கூடாததெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. வேதம் சொல்லுகிறது, காண்கிறதினால் கண் என்ன திருப்தியாகவே ஆகாது. உங்களுக்கு அங்க ஒன்னும் உங்களுக்கு விடுதலை கிடைக்க போறதே இல்லை. சோ காண்கிறதுனால் கண் ஒருபோதும் திருப்தி ஆகாது. என்னைக்கா சின்ன பசங்களுக்கு மொபைல் பார்த்து போதும் நம்ம மனசு என்னைக்கா கேட்டிருக்கா? சின்ன பிள்ளைல அம்மா அப்பா திட்டினாதான் போதும் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேருக்கு திருப்தி இல்லாம இருக்கு. வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க, திருப்தி இல்லாம இருக்குது. இன்னைக்கு கண்ணை நம்ம பரிசுத்தப்படுத்தணும். அப்ப இந்த கண்ணை நம்ம எப்படி பரிசுத்தப்படுத்துது? வேத வசனங்களை உங்க கண்களாக படிக்க 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 கண்களுக்குள்ளாக என்ன செல்கிறது? வெளிச்சம் செல்கிறது என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 6:23 பார்க்கும் பொழுது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். நீதிமொழிகள் 6:23, வேதமே வெளிச்சம். வேதம் என்பது வசனம், கட்டளை என்பது வசனம். அப்போ கண்களுக்கு உங்களுக்கு வெளிச்சம் போக வேண்டும் என்றால் வேத வசனத்தை நாம் படிக்க 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 கண்களுக்குள்ளே வெளிச்சம் செல்கிறது. அப்போ கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. கண்கள் வழியாக வெளிச்சம் செல்லும் பொழுது சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் மாறும். நீங்க நிறைய பேர் சொல்லலாம், யாராவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னா நீங்க சுவிசேஷம் சொல்லலாம். இந்த வசனத்தை உங்க கண்களாக படிக்கிறேன் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நான் இப்பொழுது சொல்லுகிறேன்,
கண்களினால் அந்த வெளிச்சத்தை பார்க்கும் பொழுதே அந்த வெளிச்சம் சரீரத்துக்குள் சொல்லும் நோய்களில் இருந்து அவர்கள் விடுதலை ஆவார்கள் என நான் சாட்சியாக சொல்லுகிறேன். ஆனால் நீங்களும் தைரியமாக யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லுங்க. ஒருவேளை சரீரத்தை பலவீனத்தோடு உங்கள்ட்ட யாராவது சொன்னாங்கன்னா இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம் வரும். அப்ப ஆத்துமால வெளிச்சம் உம்முடைய வேதம் குறை வச்சது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது என்று சங்கீதத்துல பார்க்கிறோம். அப்ப ஆத்மால வரக்கூடிய பிரச்சனை, நான் முதலாவது சொன்ன போல கஷ்டங்கள் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு விடுதலை வசனம், சரீரத்துக்கு விடுதலை வசனம், ஆவிக்கு விடுதலை வசனம். சோ ஒரு மனிதன், நான் இது வாலிபர்கள் இது எல்லாருக்குமானதுதான், மொத்தத்துல ஒரு காரியம் முழுமையாக விடுதலை உள்ள ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்றால் இன்னைக்கு தேவை வசனம். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்க வேணா இதை செக் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு மனக்குழப்பம் இருந்தால் மாறும், தோல்விகள் இருந்தால் மாறும், கவலையோடு இருந்தீங்கன்னா சந்தோஷம் வரும், பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை மாறும், எல்லாம் மாறும். எப்பொழுது வசனம் உங்களுக்குள் இருக்கும் பொழுது. வசனம் என்பது இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக செல்லும் பொழுது பாருங்க, செக் பண்ணி கூட நீங்க பாத்துக்கலாம். நான் டெஸ்ட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அவங்க முன்னால வந்து பேசுறேன். இதே 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் அப்படி பேசியிருக்க மாட்டேன், பேசவும் மாட்டேன். இன்னைக்கு வசனத்தினால உண்டாகிற நன்மை என்ன என்பது எனக்கு தெரியும், நான் பெற்ற நன்மை என் மனைவிக்கு தெரியும், ஏசப்பாக்கு தெரியும், 3 பேருக்கு தான் தெரியும், வேற உங்களுக்கு எல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. வசனத்தினாலே நான் பெற்ற நன்மைகள், எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து விடுதலை பெற்றிருக்கிறேன். எனக்கு தேவை என் ஆத்துமா, என் ஆத்துமாவை நான் எப்பொழுதும் காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவையிலே இருக்கிறேன். கோபம் அது நமக்கு வந்துட்டுனா மனுஷனாவே இருக்க மாட்டாங்க. அந்த கோபம் வந்தாச்சுன்னா, எரிச்சல் வந்துட்டுனா மனுஷனாவே இருக்க மாட்டாங்க. அதே இது நீங்க சந்தோஷமா இருந்து பாருங்க, உங்களுக்குள்ள இருந்து எவ்வளவு நல்ல பண்புகள், எவ்வளவு நல்ல காரியங்கள் வருதுன்னு பார்க்க முடியும். அப்ப இதெல்லாம் எப்படி வருது? நான் நினைச்சோன்னே என்னால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. செய்ய முடியுமா? செய்ய முடியும். அப்ப எப்படி நடக்குதுன்னா, வசனம் எனக்குள்ளாக இருக்கிறதுனால இந்த வசனம் என்னை பாதுகாத்துக் கொள்கிறது. இந்த வசனம் எனக்குள்ளாக இருந்து என்ன இந்த சூழ்நிலைகளை பாதுகாத்துக் கொள்கிறதுனால தான் வாலிபர்கள் உங்களை பார்த்து நீங்க சொல்லுகிறேன், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான், எதனால் காத்துக்கொள்வான் என்றால் வசனம். அது எப்படி என்று பார்க்கும் பொழுது, ஸோ இன்னைக்கு வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இந்த பாவத்தெல்லாம் விட முடியலையே என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கணும். அவன் தான் வாலிபன். இருக்காப்பா? மியூசிக் போடுறோம், ப்ரேயர் பண்றோம், கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கிறோம், நல்லா வாழ்றோம், எல்லாம் செய்யறோம். ஆனா அந்த மொபைலை விட முடியலையே. ஆனா சில தவறுகளை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், செய்யணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. இந்த தப்பு செய்யணும்னு ஒரு மனுஷனும் உலகத்துல நினைக்க மாட்டான். ஆனா சூழல் வரும்போது செய்துடுறோம், நண்பர்களோடு சேரும் பொழுது செய்துடுறோம். இந்த தப்பு என்ன நாளையிலிருந்து செய்யவே கூடாதுன்னு தான் எல்லாரும் நினைப்பான். ஒரு குடிக்கிறவனை கேட்டா நாளையிலிருந்து குடிக்கவே கூடாதுன்னு தான் குடிச்சு நான் முடிவு பண்ணுவோம். எல்லா ஊர்ல விழணும். ஒரு போனோகிராஃபி பார்க்குறவன்னு கேட்டால் நாளையிலிருந்து இந்த கர்மத்தை பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணுவான். ஆனால் அந்த டைம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக போய் பார்த்துருவான். அந்த டைம் வந்தோடனே போய் குடிச்சிருவான். இந்த சண்டை போடுறவங்களை பார்த்தா என்னமெல்லாம் இப்படி யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது, அடுத்த நாள் வருஷம் சண்டை போடும். எந்தெந்த பாவங்கள் இருக்கிறதோ எல்லாரும் நினைக்கிறாங்க நான் செய்யக்கூடாது. ஒன்றும் வேண்டாம், இன்னைக்கு எல்லாரும் அடிமைப்படுத்திருக்கேன்னு ஒன்று இருக்கு பாருங்க, என் கையில் இருக்குது. எங்களை பெறப்பட்ட ஆட்களே அடிமைப்படுத்திட்டு இருக்குது. நாளையிலேருந்து இந்த கர்மத்தை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோம். அந்த டைம் வந்த உடனே பார்த்துறோம். எதைக்கா கேள்வி வந்திருக்குதா ஏன்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சுன்னா நம்ம தான் கிளியர் ஆயிருமே. கரெக்ட். ஸோ இன்னைக்கு அதுக்கு தான் பதில் சொல்ல போறோம். ஏன் ஸோ செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நம்ம செய்துடுறோமே ஏன் என்று பார்க்கும் பொழுது, அன்னைக்கு கூட ஆஃபீஸ்ல இருந்து பேசியிருந்தேன் இல்லப்பா, இதை கொடுத்தா பேசியிருந்தேன். இவங்களுக்கு ஆஃபீஸில் வேலை என்ன தெரியுமா, எல்லாரும் டாஸ்க் கொடுப்பாங்க. நான் காலத்தை கொடுத்து 1 hour பைபிளை பேசுவேன். கூப்பிட்டு வச்சு 1 hour பைபிள் வசனத்தை சொல்றது தான் இவங்களுக்கு வேலை. சரி, ஓகே. ஏன்னா அதே 119 சங்கீதம் 9, 10, 11 11 வசனம் எங்க இருக்குது? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். இன்னைக்கு இதுதான் பதில். நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செய்கிறேன்னு யாராவது நினைக்கிறீங்களா? ஐயோ இதை நம்ம வாழ்க்கையில பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோம், பார்க்குறீங்களா? ஒரே பதில் என்னன்னா, அவன் சொல்றான் சங்கீதக்காரன், ஆண்டவரே உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாதபடிக்கு
உமது வாக்குன்னா நம்முடைய வார்த்தைனா வசனம், வசனம்னா வேதம். சோ உமது வாக்கை எங்க வைத்திருக்கிறான்? இருதயத்தில் வைத்திருக்கிறான். அப்ப யார் ஒருவன் வசனத்தை இருதயத்துக்குள்ளாக அதிகமாக வைத்திருக்கிறீங்களோ, நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், எல்லா பாவத்தையும் மேற்கொள்ள முடியும். என்னால முடியல, ஐயோ செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செய்தறனே நினைக்கிறீங்கல்ல, நினைப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரே ஆலோசனை, ஆண்டவருடைய வசனத்தை உள்ளுக்குள்ளாக வைப்பது. அது எப்படி என்று பார்க்கும் பொழுது, எனக்குள்ளாக ஒரு வசனம் இருந்துன்னா, நான் ஒரு தவறு செய்கிறேன் என்றால் அந்த நேரத்துக்குள்ள உள்ளுக்குள்ள யார் இருக்கா? கிறிஸ்தவங்க. அவர் தம்பியை தவிர மீது எல்லாத்துக்கும் தெரியும், உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் நம்ம சகல சத்தியத்துக்களும் போதிக்கிறவர். வசனம் இருக்கும் பொழுது, இது நான் என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நிறைய இடங்கள்ல பிரச்சனைகள், கோபங்கள் இப்படிலாம் பண்ண தோணும். உள்ளுக்குள்ள இருந்து ஒரு வசனம் வர பாருங்க, உள்ளுக்குள்ள ஆவியானவர் இருக்காரு, அழகா எடுத்து கொடுப்பாரு. இந்த வசனத்தை கொண்டு அப்படி ஃப்ரெண்ட்ல நம்ம முன்னால கொண்டு அது மனசுக்குள்ள வந்து அப்படி வரும். உடனே பயந்து வேண்டாம். ஏன்னா இந்த கர்த்தருக்கு பயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. வசனத்துக்கு உள்ளுக்குள்ள இருந்து எல்லாம் மறைஞ்சு இருக்குது, நமக்கு தெரியாது. அந்த நேரத்துக்கு கரெக்டா எடுத்து கொண்டு தருவாரு. அப்ப உடனே அந்த இடத்துல இதுக்கா அதுக்கான்னு பார்க்கும் பொழுது, அந்த வசனத்துக்குரிய வல்லமையில நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிற பொழுது அந்த காரியத்துல இருந்து ஒதுங்கைக்கு தோணும். ஸோ நான் கூட சில நாள்ல மொபைல் பார்ப்பேன். மொபைல்ல என்ன பார்ப்பேன்? இந்த டிவியில டிபேட்னு சொல்லுவாங்க தெரியுமா, மாறி மைக்கு பிடி சண்டை போடுவாங்க ஒரு 4 பேர் உட்காந்து. அவன் அங்கே போனா, இவன் இங்கே போனா, இவன் அவனை குறை சொல்லுவான், அவன் என்ன குறை சொல்லுவான். இதெல்லாம் கொஞ்சம் நான் பார்க்கறது உண்டு. இப்போ ரீசெண்டா. பட் அதையே பாவம், அதே தவறுன்னு நான் நினைக்கிறது தான். சரிங்களா? தப்பா சரியான நான் இப்போ பேசல. நான் நினைப்பேன், இதை நாளையிலிருந்து பார்க்கக்கூடாது. எதுக்கு பார்த்து இவங்க தேவையில்லாம பேசுவானுங்க நினைப்பேன். ஆனால் அடுத்த நாள் என்னதான் சொல்றாங்க, டைட்டில் பார்த்தோன்னு தோணும். எடப்பாடி சுற்றி பயணம் போனார், விஜய் எங்க போனா மதுரைக்கு போனார், டைட்டில் நல்லா இருக்கு, அவனை பற்றி ஏதாவது பேசணும், பார்க்கணும்னு தோணும். பார்த்து முடிச்ச பிறகு சொன்னேன், இதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு நினைப்பேன். சரி, ஆனா தப்புல ஒண்ணு கிடையாது, நியூஸ் பார்க்க தப்பாங்க, தப்பு கிடையாது. ஆனா அதையே நான் பார்த்து என் நேரத்தை வீணடிக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு பார்த்த நாட்கள் உண்டு. ஆனால் அப்பதான் வசனம் ஞாபகம் வருது. யோபு சொல்லுவார், என் கண்களோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டேன், இனி இதை பண்ணக்கூடாதுன்னு. அந்த வசன ஞாபகம் வந்த உடனே சில நாள் நான் உங்கள் முன்பாக சாட்சியாக சொல்ல, நிறைய நாள் இந்த மொபைலை பார்க்க இப்படி எடுப்பேன், வேண்டாம் பைபிள் எடுத்து படிப்போம், இப்படி போன நாட்கள் இன்றைக்கு வரைக்கும் வாழ்நாளிலே இருந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. அநேக நாட்கள், ஒரு நாள் 2 நாள்ல அநேக நாட்கள், எத்தனையோ நாள் மொபைலை இப்படி எடுத்துட்டு ஓரமா வச்சுட்டு நான் பைபிளை எடுத்த நாட்கள் அநேகம் உண்டு. அதனாலதான் சொல்றேன், அந்த வசனத்தை நான் படிக்கும்போது அந்த நேரத்தில் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு படிக்கிறோம் பாருங்க, எனக்கு கிடைக்கிற சந்தோஷம், எனக்கு கிடைக்கிற சமாதானம் இந்த உலகத்துல நான் இதுவரைக்கும் பெற்றது கிடையாது. நான் இந்த உலகத்துல அதிகமான நான் ஒரு சந்தோஷப்பட்ட நாள் உண்டுன்னா என் மூத்த மகன் பிறந்த அன்னைக்கு தான். உலகத்துல எனக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சே கிடையாது. அவ்வளவு பரவசமா பிள்ளைய பார்க்க நான் ஓடுனேன். நான் நாகர்கோயில இருந்து, அவங்க சென்னையில பிறந்தாங்க. நான் நினைச்சேன் அதுதான் என் வாழ்க்கையில ஹையஸ்ட் சந்தோஷம் நான் இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு இந்த வசனத்தை படிக்க ஆரம்பிச்சோனோ அதுக்கெல்லாம் 2வது பிளேஸ் தான். அதெல்லாம் 2வது பிளேஸ். அவ்வளவு சந்தோஷம் எனக்கு இந்த வசனம் ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறதை நான் பார்க்க முடியுது. சரி, வாங்க மேட்ரு வரும். எப்படின்னா, இங்க நம்ம எப்படி ஆண்டோடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது பாவம் செய்ய தோணாது, நீங்கள் செய்ய மாட்டீர்கள். அப்ப நீங்க செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டு ஒரு காரியத்தை இன்னைக்கு செய்யறீங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்குள்ள வசனம் இல்லை, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்குள்ள வசனம் இல்லை. நீங்க ப்ரேயர் பண்ணலாம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஆலயத்திற்கு போகலாம், ஆலயத்தில் எல்லா பணிகளும் செய்யலாம், சந்தோஷம். ஆனால் இதை மேற்கொள்ள முடியவில்லை என்றால் ஒருவன், நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், அந்த மனிதனுக்குள் வசனம் இல்லை. எந்த மனிதனுக்குள்ள வசனம் இருக்கிறதோ அவன் பாவத்தை மேற்கொள்வான். நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யக்கூடாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். யார் ஒருவன் அவருடைய வார்த்தையை இருதயத்துக்குள்ள வைக்கிறார்களோ அவர்கள் பாவம் செய்ய முடியாது. நீங்க 24 மணிக்கு பாஸ்டிங் போட்டு ஜெபிச்சாலும் சரி, நீங்க எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய புத்தகங்கள் படிச்சாலும் சரி, பாவத்தை உங்களால மேற்கொள்ள முடியாது. ஒரே ஒரு மனிதன் தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். ஒரே ஒரு மனிதன் தான் அந்த காரியங்கள் எல்லாம் தீமை விட்டு விலக முடியும். வசனம் யார் ஒருவன் தன்னுடைய இருதயத்துக்குள்ள வைத்திருக்கானோ, படிக்கிறது வேற, பைபிள் படிக்கிறது வேற, பைபிள் வசனம் இருதயத்துக்குள் இருப்பது வேற. பைபிள் படிக்கும் பொழுது விஷயங்களை தெரிந்து கொள்வோம். ஆபத்தான சூழலிலே, ஆபத்தான நேரங்களிலே, இக்கட்டான சூழலிலே உள்ளுக்குள்ள வசனம் இருந்தாதான் வசனம் வெளியே வந்து ஆண்டவர் அந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்ய முடியும். அதனால இன்னைக்கு அன்பானவர்களே, நீங்க நல்லவங்க தான், எல்லாருமே நல்லவங்க தான். நான் யாரையும்
குறை சொல்லல, வசனத்தை மனப்பாடம் பண்ணி இருதயத்துக்குள்ள வைக்கிற பழக்கத்தை இன்னையிலிருந்து வைங்க. நான் சொல்லல, ஒருத்தர் 9ஆம் வசனத்துல கேள்வி கேட்கிற வாலிபன் தன் வழியை எதனா சுத்தம் பண்ணணும், 14ஆம் வசனத்துல அவரே பதில் சொல்றாரு. இருதயத்துக்குள்ள வைத்தவன் தான் தப்பிச்சான். அதனால இன்னையிலிருந்து சப்போஸ் நிறைய படிக்க முடியலன்னு ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தையே படிக்க. புரியலையா, ஆண்டவரே இந்த வசனத்தை என்ன சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேனே. இப்போ எனக்கு பிரியாணி பிடிக்காது, ஆனால் பிடிக்குன்னு இப்போ சொல்கிறேன், சரியா? ஆக்சுவலாக எனக்கு பிரியாணி பிடிக்காது, ஆனால் இப்போ சூழலுக்கு பிரியாணி நல்லா பிடிக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கு ஒருத்தங்க பிரியாணி வாங்கி தரீங்கன்னா, ஒரு பிரியாணி வாங்கி தரேன்னு வச்சுக்கேன், ஒரு பிரியாணி நான் சாப்பிட முடியும். அடுத்தது ரொம்ப அன்பை பொறுத்து நீ வேற, ஆனால் இந்த பிரியாணியை சாப்பிட்ருங்க எப்படியாவது எங்கள் வீட்டில் செய்து கஷ்டப்பட்டு எனக்கு இங்கே கொஞ்சம் இடம் இருக்கும் பாருங்க, அந்த கேஸ்லாம் வெளியே போனோன்னு கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்றலாம், கரெக்ட் இங்கே வரைக்கும் வந்துடும். அடுத்தது அவன் வரான், டாடி நான் இப்போ தான் செய்தேன்னு சொல்லிட்டு, சாப்பிட முடியுமாப்பா, நீ சாப்பிட முடியுமா, சாப்பிட முடியாது. அப்போ நம்ம வயிறு ஃபுல்லா இருந்துன்னா அடுத்தது என்னதான் வந்தாலும் உள்ள போகாது. நீ கோடி தேனுக்கு மேல தேனை ஊற்றி ராஜா வீட்டில் செய்யறக்கூடிய ஃபுட்டா இருந்தாலும் உன்னால சாப்பிட முடியாது. 4 hours 5 hours அடுத்தது வேணும், அடுத்தது வாயை திறக்கணும்னா. அதே போலதான் இன்னைக்கு உங்கள் ஆத்துமாக்களை வசனம் இருந்துன்னா நீங்க சொல்லுங்க, அப்பா என்னை விட்டுரு போதும், நான் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஓடிடுவீங்க. பசிச்சுன்னா சாப்பிடுவோம். இது ஆத்தும பசி. நான் சொல்றது வயிறு பசி இருந்தா யார் கொடுத்தாலும் சாப்பிடும், கொடுக்கலன்னா பறிச்சியா சாப்பிடுவோம், கரெக்டா? திருடியா சாப்பிடுவோம், ஏன்னா வயிறு அப்படிப்பட்ட வயிறு, நமக்கு சாப்பிடாமலாம் இருக்க முடியாது. ஆத்தும பசி அதே போலதான், ஆத்துமாவிலே பசிச்சுட்டே இருக்கும். அதனாலதான் இந்த பாவ எண்ணங்கள், பொல்லாத சிந்தனைகள், இதெல்லாம் நம்ம ஆத்துமா, அதாவது இந்த மனுஷன் 3ஆ இருக்கும், ஆவி, ஆத்துமா, சரீரம். இதை முதலாவது புரிஞ்சுக்கொள்ளணும். இது சரீரத்துல நடக்கிற பிரச்சனை இல்லை, ஆத்துமால ஒரு பசி வந்த உடனே நம்ம பசியை தீர்த்துக்கிறோம். அது மோசமான படங்களை பார்க்கலாம், இல்லை என்றால் இது பசங்களெல்லாம் இது இந்த மோசமான இது ட்ரிங்க்ஸ் அது இது சுத்துற நிறைய தப்புக்கு நான் ஓப்பன் இப்போ சொல்லலை. ஓகே, ஏதோ ஒன்று நிறைய இருக்குது. சாதாரண தவறாக இருந்தாலும் சரி, நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைப்போம், செய்கிறோம். இது எல்லாம் ஆத்துமா பசி ஆன உடனே, ஆத்துமா எம்கி ஆன உடனே இந்த தவறுகள்லாம் நம்ம ஆத்துமாலேருந்து வருது. இந்த எண்ணங்களினாலே வர எண்ணங்கள் இருந்து ஆத்மா. அப்ப ஆத்மா எப்பொழுது முழுமையாக நிறைந்து இருந்துன்னா எதனால ஆத்மாவை நிரப்ப முடியும்? பிரியாணியா பரோட்டாவா? வசனம் தான். வைத்ததான் பிரியாணியும் பரோட்டாவும் போட்டு நிரப்ப முடியும். ஆத்மாவை நீங்க ஃபுல்லாக்கி வைக்கணும்னா எப்பொழுதும் வசனத்தினாலே நிரம்பி இருந்துன்னா உங்களை ஒரு எண்ணங்களும் திண்டாது. ஏன்னா அந்த வசனம் வெளிச்சம், இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஜீவனுள்ள வார்த்தை. உள்ளுக்குள்ள இருந்து உங்க எண்ணங்கள், மோசமான எண்ணங்கள், பொல்லாத சிந்தனைகள்லாம் இட் வில் ஓவர் கம். அதை அடிச்சு நகர்த்துறோம். உட்காரு, அமைதியா உட்காருன்னு சொல்லிட்டு அந்த சிந்தனைகள் எல்லாம் அங்க ஓரமா வச்சுக்கிட்டு இது மேலோங்கி உங்களுக்குள்ளாக இருந்து நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், ஆண்டவருக்கு ஏற்ற வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலிருந்து வரும். இவ்வளவு தாங்க ரகசியம். ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா, பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் இவ்வளவுதான் ரகசியம். அதனால இன்னைக்கு நீங்கள் ஆத்துமாவில எப்பொழுதும் உங்க ஆத்துமாவை நீங்கள் நிரப்பி காணப்பட வேண்டும் வசனத்தினால. சரி, இரண்டாவது அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஒரு வாலிபன் தன்னை எப்படி சுத்திகரித்துக் கொள்வான், சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா? எப்படி சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஒரு முறை ஒரு பெரியவர் பைபிள் படிச்சுட்டே இருக்காரு. ஒரு பெரியவர் எப்ப பாரு பைபிள் படிச்சுட்டே இருக்கிறாரு. பைபிள் படிச்சோன்னே ஒரு வாலிப தம்பிக்கு ஒரு கேள்வி வந்தது. போய் கேட்கிறான், தாத்தா என்ன எப்ப பார்த்தாலும் பைபிள் படிச்சுட்டே இருக்கீங்களே, எப்படி தாத்தா உங்களுக்கு நீங்க பைபிளை ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொன்னா. அவர் சொன்னா, இல்லப்பா எனக்கு பைபிள் எல்லாமே மனப்பாடமா தெரியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் கேட்டா, எதுக்கு தாத்தா நீங்க படிக்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் பைபிள் படிக்கிறீங்க? கேட்டா, வசனம் எனக்குள்ள மனப்பாடம் நான் பண்ணல அப்படின்னு சொல்ல. அவர் சொல்றாரு, நான் 55 வருஷமா நான் பைபிள் படிக்கிறேன், ஆனா முழுமையா படிச்சு முடிக்கலங்கிறாரு. அப்ப அவனுக்குள்ள ஒரு கேள்வி, இத்தனை நாள் எப்ப பார்த்தாலும் படிக்கிறீங்க, படிச்சு முடிக்கலங்கிறீங்க, அப்ப உங்களுக்கு என்னதான் யூஸ் பைபிள் படிச்சு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த தாத்தா அந்த பையனை, உங்களை மறுபடியும் ஒரு வாலிப பையனை கூட்டு, தம்பிங்க வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கூடை எடுக்க சொன்னாரு. அவன் வீட்டுல ஓரமா இப்படி ஒரு மூங்கிலால ஒரு செய்த கூடை இருந்தது, சரியா? எடுத்துட்டு அவர் சொன்னார், அதாவது ஒரு பைப் இருக்கு பாரு, ஆமா அந்த பைப்ல போய் கூட நிறைய தண்ணி பிடிச்சிடுவான்னு சொன்னாரு. நீ என்ன செய்வீங்க, போவீங்களா? தாத்தாக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு சொல்லுவீங்க, கரெக்டா? உங்களுக்கு தண்ணி பிடிக்க சொன்னா தாத்தாக்கு கலந்துடுச்சு எப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைப்போம். உடனே சரி என்ன, சரி பெரியவர் சொல்றாரு போவோம் சொல்லிட்டு போயிட்டான். பிடிச்சிட்டு வந்தான். தண்ணி நிக்குமா? நிக்காது. வந்தவன மறுபடியும் தாத்தா சொன்னாரு, தம்பி மறுபடியும் போய் பிடிச்சிருவாப்பா, நீ சரியா பிடிக்கல, உனக்கு போய் பிடிச்சிருவா அப்படிங்க. மறுபடியும் போனான். தண்ணி நிக்குமா? நிக்காது. வந்தான். பெரியவராச்சே 2 ட்ரிப்பு கேட்டான். மறுபடியும் போனான். சொன்னாரு போப்பான்னு சொன்னான். போனான். வந்தான்.
டென்ஷன் ஆயிட்டான். நமக்கே டென்ஷன் வரதான்னு செய்யும். என்னையா நினைச்சிருக்க, இதுல தண்ணி நிக்காதுன்னு தெரியுமே, மறுபடியும் ஏன் எப்படி பிடிக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி தாத்தாட்ட ரொம்ப ஆக்ரோஷமா தம்பி கோவப்படாத தம்பி கோவப்பட்டான். சரி தாத்தா பொறுமையா, அங்க வா தம்பி, எனக்கும் தெரியும் தண்ணி நிக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனா உன்னைய பிடிக்க சொன்ன எதுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கதையை சொல்றாரு. நீ முதலாவது பிடிக்க சொன்ன கூட எப்படி இருந்துன்னு கேட்டாரு. அதுல உள்ள கறிக்கொட்டை போட்டு வச்சிருந்தாரு, ரொம்ப கரகரன்னு அழுக்கா இருந்து. சரி ஓகே. ரெண்டாவது பிடிக்கச்சும் எப்படி இருந்துன்னு கேட்டாரு. கொஞ்சம் அந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் குறைவா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. மூன்றாவது நீ பிடிக்கச்சும் எப்படிப்பா இருந்தது, அழுக்கெல்லாம் போயிட்டு. அந்த கூட கட்டுப்பா, அடுத்த இமேஜ். இப்படி ஆயிட்டு. எப்படி இருந்த கூட எப்படி ஆயிட்டு. இதுதான் வசனம். நீங்க படிக்க 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 உங்க மண்டக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனால் உங்களை சுத்திகரிக்கும். அழுக்காக இருந்த கூட எப்படி அழகா பிரைட்டா வெளிச்சமா இருந்திருக்கும் பாருங்க. அதே போல நீங்கள் வசனத்தை படிக்க 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 ஒருவேளை வெளியே பார்க்கறதுக்கு நம்ம இப்ப சொன்ன மாதிரி 15 பேர் பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம். இந்த தாத்தாக்கு வேற வேலை இல்லை, நம்மளை பைத்தியக்கார மாதிரி போட்டு வேலை வாங்குறாருன்னு இருக்கலாம். உங்க அம்மா அப்பா சொல்லிச்சும் இப்படி யோசிக்கலாம், பைத்தியக்கார திறமை இப்படி பேசியிருக்காங்க, இந்த வயசுல இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்கலாம். இந்த மாதிரி கேள்விகளும் வரும். ஆனால் அதோட அவுட்புட் இதுதான் அதோடைய அவுட்புட். அப்ப வாலிபன் தன் வழியை எதனால் சுத்திகரிக்க முடியும்? வசனத்தின்படி காத்துக் கொள்கிறதுனால. இதே போல நீங்கள் ஒரு நாள் மாறுவீர்கள். நீங்க படிக்க படிக்க வசனம் எல்லாம் உள்ள இருக்குமா, நீங்க பிரசங்கம் பண்ணுவீங்களா, என்ன பண்ணுங்க அதெல்லாம் தெரியாது. உங்களுக்கே தெரியாம நீங்கள் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். உடம்ப சுத்திகரிக்க சோப்பு இருக்கு, நிறைய சொல்யூஷன் இருக்குது. இந்த ஆத்துமாவை சுத்திகரிக்க தெரியாம தான் உலகத்துல 99.999 மக்கள் இன்னைக்கும் சுத்திட்டு இருக்காங்க. சோ ஆத்துமாவை சுத்திகரிக்க வேண்டும் என்றால் வார்த்தை தான் சுத்திகரிக்கும். அதுவும் கடவுளுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருந்தாதான் சுத்திகரிக்க முடியும். சோ எப்பேற்பட்ட மனுஷன், எப்பேற்பட்ட அழுக்கு கூடியாக இருந்தாலும் நீங்கள் இன்னைக்கு வார்த்தையை படிக்க படிக்க உங்கள் முன்பாக சாட்சியாக சொல்லுகிறேன், நீங்கள் இதே போல ஒரு நாள் வெண்மையான ஒரு மனுஷனாக நீங்கள் மாற முடியும். அதாவது பரிசுத்தராக நீங்கள் மாற முடியும். கர்த்தர் உங்களையும் சுத்திகரிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். அதனால யார் ஒருவன் இந்த வார்த்தையை இன்னைக்கு விசுவாசித்து உங்களுக்குள்ளாக நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்களோ அவர்கள் பாக்கியவான்கள். சோ நீங்கள் இன்னைக்கு உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதே போல அடுத்ததாக வாலிபன் ஏன் வசனத்தினால் காத்துக்கொள்ள வேண்டும்? கேள்வி இருக்குதா? ஏங்க நான் வசனத்தினால காத்துக்கொள்ள வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும்? இன்னைக்கு ஏன், என்ன பர்பஸ், அதையும் நம்ம சொல்லிடுறோம். நீங்க சுத்திகரிக்கலன்னா, நீங்க உங்களை வசனத்தினால பாதுகாத்துக் கொள்ளலாம், என்ன நடக்கும் உங்களுக்கு? ஏன் நம்ம சுத்திகரிக்கணும் என்று பார்க்கும் பொழுது பாருங்க, ஒரு மான், நமக்கு தெரியுதாப்பா, ஒரு மான் வேலியை தாண்டி போகுது. வேலி வயிற்றுல கிழித்தி வயிறு கிழிஞ்சு மான் செத்து போச்சு. மானா ஆடா தெரியல. அடுத்தது போப்பா. அதே மாதிரி அடுத்தது த கிரேட் ஜென்டில், அதுக்கு கூட பிறந்ததான் இருக்குன்னு அதுதான். எப்போ வேலையை தாண்ட நினைக்கிறீங்களோ பாருங்க பிரச்சனைய. அடுத்தது என்ன சிரிக்கிற, நம்மளாம் எல்லாம் இந்த கேட்டகரி தான். ரெண்டும் செத்து போச்சு, இந்த ரெண்டும் மாட்டிக்கின்னு முழிச்சிட்டு இருக்குது. இன்னைக்கு நாட்டில் 100% மக்கள் இந்த எல்லாரும் நிற்கிறான். 100% மக்களும் ரெண்டே இல்லை, சாகலை நிறைய பேர். நான் அவ்வளவு பேரும் மாட்டிக்கிட்டு முழிச்சிருக்கேன். அங்கேயும் போக முடியாம இங்கேயும் போக முடியாம. கிறிஸ்தவங்களை சொல்றேன், எல்லாரும் இன்னைக்கு இந்த மானை போல கம்பிகளை வந்து மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு வசனம் வேலியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எப்பவும் வசனத்தை நீங்க மீறி நடக்கணும், இந்த வசனத்தை தாண்டி போகணும், கர்த்தருடைய வார்த்தையை தாண்டி போகணும்னு என்னைக்கு யோசிக்கிறீங்களோ இந்த 3 இமேஜும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதனால தான் இப்போதான் ஒரு 1 ஹவருக்கு முன்னால் தான் இந்த இமேஜை ஞாபகம் வந்து எடுத்து போட்டேன். ஏன்னா வாயினால சொன்னா மறந்துடுவீங்க, இமேஜை போட்டாதான் புரியும் சொல்லிட்டு இப்போதான் மெசேஜ் வர்றதுக்குன்னா கொஞ்ச நேரத்துக்கு மேலே தான் ஒய்ஃப்ட்ட சொன்னா அவங்க எடுத்து கொடுத்தாங்க எனக்கு. சரியா? ஸோ 2 கூட நம்மளுக்கு தெரில. இதில் மாட்டாத எவனா இருக்கானாங்க இந்த உலகத்தில் ஒருத்தங்க கூட இருக்க மாட்டாங்க இந்த மாட்டாமல் இருக்குது. அது கம்பிக்குள்ள மாட்டிட்டு பின்னாலேயும் போக முடியல, முன்னாலேயும் போக முடியல. பேக் கியரும் ரிவர்ஸ் கியரும் ஒர்க் ஆகல, ஃபர்ஸ்ட் கியரும் ஒர்க் ஆகாம மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி யாரா இருக்கீங்களா? இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வசனம் இருக்குது, வெளியே வந்துடலாம். சொல்யூஷனோட நாங்கள் இருக்கோம். சரியா? சரி, ஓகே. அடுத்தது பாப்பா. சரி சரி. அப்போ இன்னைக்கு இதே போல் தான் இந்த மான் கம்பிக்குள்ள மாட்டினது போல நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு முழிச்சிட்டே உட்கார்ந்துருக்காங்க. ஆனா உண்மையிலே இந்த வேலி எதுக்கு கொடுக்கப்பட்டது என்றால் நம்மை பாதுகாத்து கொள்ள வேலி கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் நம் ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ளதான் இந்த வசனத்தை வேலியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். யார் ஒருவன் இந்த வேலியை
மிதிச்சு வேலி வழியா திருட்டுத்தனமா போகணும்னு இன்னைக்கு நினைக்கிறாங்களோ ஒன்னிலே மாட்டிட்டு முழிப்பான், இல்லடா அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. ஓகே, ஸோ என்னால வேலிக்குள்ள பத்திரமா இருக்கிற ஒரு மானை பாருங்க, என்ன அழகா உட்காந்து சாப்பிட்டு இருக்குன்னு பாருங்க. இப்போ தெரியுதா? சுகமா உட்காந்து சாப்பிட்டே உட்காந்துருக்கு, ஜம்முன்னு மேயுது. ஏன்? அது வேலியை விட்டு வெளியே போகணும்னு யோசிக்கல. இப்போ உன் நண்பர்களா முக்கியமான விட்டுட்டானுங்களே. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை என்னன்னா, வசனம் கொஞ்சம் கண்டிப்பாக தான் இருக்கும். வேலியை பார்த்தா நமக்கு எரிச்சல் வரதான் செய்யும். என்னடா அங்கே போக முடியாம வேலியை போட்டு இப்படி அடைச்சி வச்சிருக்காங்களே, ஒரு கோபம், ஒரு எரிச்சல் ஒன்று இருக்க தான் செய்யும். ஆனால் ஒன்று எப்பொழுதுமே ஒரு வேலி இல்லைன்னா நமக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை உணர்ந்து கொடுக்கப்பட்ட பாதுகாப்பின் அந்த வேலியை நாம் மீறாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் நினைத்து இன்னைக்கு வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இந்த வசனமாக வேலிக்குள்ளே இன்னைக்கு உங்க ஆத்துமாக்களை, இது சரீரத்தை, நான் சரீரத்தை பேசல, கை கால் உடம்பு உங்க சரீரத்தை பற்றியே பேசல, நான் இன்னைக்கு ஃபுல்லா பேசியிருக்கிறது உங்கள் எண்ணங்கள், உங்கள் சிந்தனைகள், உங்களுடைய மன ஓட்டங்கள். இதுதான். ஏன்னா மனுஷனுக்கு பிரச்சனையே அதுதான். இது கரெக்டா இருந்தா மீது எல்லாம் கரெக்டா இருக்கும். இந்த டீச்சிங் எங்கேயுமே கிடைக்காது, சொல்ல மாட்டாங்க, மற்ற இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. அதனாலதான் சொல்றேன், உங்க மனசை பத்திரமா வச்சுக்கோங்க. மனசை தான் நீங்க இப்படி வேலி போட்டு பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த வேலியை மீறி போறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நமக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. நமக்குன்னு டிராபிக்ல ஒரு ரோட்ல போனா ஒரு டிராபிக் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. எல்லா இடங்களும் சட்டங்களாலே நிரப்பப்பட்டிருக்குது. என்னைக்கு நம்ம சட்டத்தை மீறுறோமோ அன்னைக்கு பிரச்சனை தான். ரோட்ல இடது பக்கமா தான் போகணும், அந்த பக்கம் இந்த பக்கம் மாத்திலாம் போகக்கூடாது. அது நமக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். அதே போல மனுஷன் நிம்மதியா வாழ்றதுக்கும் சமாதானமாக வாழ்வதற்கும் பிரச்சனை இல்லாம வாழ்வதற்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட ரூல், சட்டம் எல்லாம் இங்க எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்தை மீறினால் சட்டம் தன் கடமையை செய்யும். வேலைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியது இருக்கும். அப்படி மாட்டிக்கிட்டு முழிச்சாலும் சட்டத்தால் தான் உங்களை மறுபடியும் இழுத்து கொண்டு வர முடியும். அதனால மாட்டிட்டு முழிக்கிறவங்க யாரா இருந்தாலும் இன்னைக்கு வசனத்தை பிடிச்சுக்கிடுங்க. இது வரைக்கும் நம்ம மாட்டில் சேஃபா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் சேஃபா கர்த்தருக்குள் இருங்க. அதுக்கு ஒரே வழி வசனமே, வசனமே, வசனமே. எனக்கு 45 வயசு ஆகுது. ஆனால் நான் 30 வயசுல இருந்து தான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். 15 வருஷத்துல நான் படித்த அனுபவத்துல சொல்றேன், வேற எதுவும் இல்லை. நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன், நிறைய மனிதர்களை பார்த்துருக்கேன், எல்லாம் செய்திருக்கேன். ஆனால் சமாதானமாக இருக்க ஒரே வழி இந்த வார்த்தைகள் மட்டும்தான் என்பதை என்னால இன்னும் நிரூபிக்க முடியும், இன்னும் ஸ்ட்ராங்காகவும் பேச முடியும். சந்தேகம் இருந்தால் என்னிடம் தனியாக வந்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். என்னால உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியும். சமாதானமாக ஒரு மனுஷன் பணக்காரனா வாழலாம், எந்த மதத்தினரும் பணக்காரனா வாழலாம். நீங்கள் சமாதானமாக, நோய் இல்லாமல், சந்தோஷமாக, உங்கள் மனசு எப்பொழுதும் ஒரு நிறைவாக ஹாப்பியா இருக்குன்னு ஒரே வழி இந்த வேத புஸ்தகம் தான். கிறிஸ்தவனால இருக்கிறதுனால ஒரு பைசாக்கு பிரோஜனம் கிடையாது. பைபிள் படிச்சாதான் பிரோஜனம். கிறிஸ்தவம் என்பது நம்ம மதத்தை மாத்தல. நீ கிறிஸ்தவனா நான் எங்க போனாலும் சொல்றேன், நீ கிறிஸ்தவனா இரு, இல்லாம போ, நீ சர்ச்சில் மெம்பரா இது, அதெல்லாம் ஒரு பைசாக்கு பிரோஜனம் கிடையாது. நீங்கள் யாராக இருந்தாலும் சமாதானமாக வாழுங்கள், சந்தோஷமாக வாழுங்க, நிம்மதியா வாழுங்க. ஏன் வேண்டான் இருக்கு? இவ்வளோ பெரிய சோச கடவுள் கையில தந்துட்டு எப்பா நீ நல்லா இருன்னு சொல்றாரு. என்னை மறுபட்ட ஆட்களை வச்சு கத்துறாரு. கொஞ்சம் கேளுங்களேன், சந்தோஷமா இருங்களா. வேற ஏதாவது வழி உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குன்னா போய் பாருங்க. நிம்மதியான சந்தோஷம் கிடைக்குமான்னு பாருங்க. டெம்பரரியா கிடைக்கும். டெம்பரரியா 10 நிமிஷம், 1 hour 2 hours கிடைக்கும். நான் எதை வச்சு சொல்றேன்னா, சில நேரங்களில் எங்க வீட்டில் ஆளே இருக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் இருப்பேன். என்னை சுத்தி ஒரு ஆள் இருக்காது. சில நேரங்களில் காலையில இருந்து ஈவினிங் இல்ல 2 நாள் 3 நாள் கொஞ்சம் வேணா ஃபேமிலியோட ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் சந்தோஷமாக நிறைவாக இருப்பேன், எப்பொழுதும் நிறைவாக இருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன். அந்த சந்தோஷம் பொதுவாக ஒரு சந்தோஷம் எப்படி வரும்? ஒருத்தங்க காமெடி பண்ணா வரும், இல்ல எங்கேயா சுத்தி பார்த்தா வரும், இல்ல ஒரு சினிமா பார்த்தா அங்க ஒரு ஜோக்கு வந்தா வரும். இதுதான் சந்தோஷத்தினுடைய வழிமுறை. ஒரு மனுஷனே பார்க்காம நீங்க வேணா உங்களால் 10 நிமிஷம் இருக்க முடியுமா? அதே சந்தேகம் தான். ஒரு மனுஷனை நீங்க பார்க்காம ஒரு 2 நாள் வீட்டுக்குள்ள இருந்து சந்தோஷமா உங்களுக்கு இருக்க முடியும். சேலஞ்சு பண்ண என்னால இருக்க முடியும். நான் இருந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு அப்படிதான் இருக்கேன். நான் அதனால்தான் ரொம்ப எல்லாம் வெளியே போக மாட்டேன். அதிகமா நிறைய என்னை போஸ்ட தெரிஞ்சவங்க தெரியும், வெளியெல்லாம் போக மாட்டேன். என் சந்தோஷம் வேத புஸ்தகம், என் சந்தோஷம் இந்த வார்த்தை. நான் படிக்க படிக்க படிக்க
அது ஒரு மாதிரியா இருக்கு. அந்த சந்தோஷத்தை இப்ப கூட எனக்கு கொஞ்சம் அந்த புல்லரிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? புல்லரிக்கும். அது அப்படி இருக்கும், இங்க இருந்து அப்படியே இருக்கும். என்ன அறியாமையே ஒரு சந்தோஷம் முழுமையா மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படி ஆளுக பண்றத நான் நிறைய நாள் பார்த்திருக்கேன். அதனால ஸ்ட்ராங்கா சொல்றேன். அதனால தான் நான் அந்த மீட்டிங் வச்சு நடத்துறேன். ஏன் எனக்கு இந்த மீட்டிங் நடத்தணும்? யாராவது காசு தரீங்களா? இல்ல கவர்மெண்ட் இந்த காசு தராங்களா? எதாவது நடக்குதா? ஒன்றும் இல்லை. நான் சொந்த காசை போட்டு செலவு பண்ணி டைம் எல்லாம் பண்ணிட்டு பண்ணேன். ஏன்னா ஒன்றே ஒண்ணுதான், 35 வயசு வரைக்கும் உலகத்துக்காக வாழ்ந்தேன், டெம்பரரியா வாழ்ந்தேன், ஏதோ ஒண்ணு வாழ்ந்தேன், அர்த்தம் இல்லாம வாழ்ந்தேன், ரூட் தெரியாம போனேன், என்னெல்லாமா பண்ணினேன், எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனா இப்போ நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் நிறைவா இருக்கிறேன். எனக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியும், இந்த நாளுக்குள்ள நான் இப்படி இருப்பேன்னு தெரியும், என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க நம்பிக்கை இருக்குது, என் குடும்பம் நல்லா இருக்குன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கை, இந்த சந்தோஷம், இந்த வாழ்வு எனக்கு கொடுத்தது இந்த வேத புஸ்தகம். நானும் கிறிஸ்தவன் தான், சின்ன வயசுல இருந்தே கிறிஸ்தவன் தான். ஆனா நான் பைபிள் படிச்சது கிடையாது. சும்மா கோயிலுக்கு போவேன், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்னென்ன அநியாயம் பண்ணுமோ எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. என்னைக்கு நான் அந்த வேத புஸ்தகத்தை படிக்க ஆரம்பித்தனோ அன்னையிலிருந்து என்ன அறியாத சந்தோஷம் எனக்குள்ளிருந்து வந்தது. நான் பேசுகிற வார்த்தைகள் மாறினது. என்னுடைய வார்த்தைகள் அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. நான் பேசுகிறது அநேக குடும்பங்களுக்கு ஆறுதலை கொடுத்தது. என்ன அறியாமையே இதெல்லாம் நடக்குது. ஏனென்றால் வார்த்தை எனக்குள் இருக்கிறது. இந்த சந்தோஷத்தை சொல்லுவதற்கு தான் நான் இதை சொல்லுவாங்களே, நான் பெற்ற சந்தோஷம் இன்பம் வையகம் பெருக. இந்த சந்தோஷத்தை மற்றவங்களும் பெறணும், மற்ற குடும்பங்களும் நல்லா இருக்கணும், மற்ற மனிதர்களும் நல்லா இருக்கணும், அந்த ஒரே எண்ணத்துல தான் இந்த முயற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. சரியா? வேற ஒன்று எனக்கு ஒன்றும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. எனக்கு கிடைச்ச அந்த சந்தோஷத்தை எப்படியாவது 4 பேர்கிட்ட சொல்லிடணும். அவனும் நல்லா இருந்துட்டு போட்டோம், அந்த குடும்பமும் நல்லா இருந்துட்டு போட்டோம். அந்த ஏன் வாலிபர்களுக்காக ஸ்பெஷலா சொல்றேன்னா, இந்த பருவம் ரொம்ப ஒரு கஷ்டமான பருவம். கரெக்டாப்பா? கஷ்டம் தானே? அங்கிட்டும் இடி இங்கிட்டும் இடி. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போனால் அவன் வேற ட்ரிப்பு கூட்டிருப்பான், சர்ச்சுக்கு போனால் அவன் வேற ட்ரிப்பில் கூட்டிருப்பான், குடும்பத்தார் வேற சைடில் போட்டு இழுப்பாங்க, 4 பக்கம் போட்டு 4 பேர் போய் இழுப்பாங்க. ஆனால் ஒன்று, வாலிப பருவம் ரொம்ப ஒரு என்ன சொல்லலைன்னா அறியாமையிலே இருக்கிற ஒரு பருவம். ஆனால் வேகமாக இருக்கிற ஒரு பருவம், கஷ்டப்படுகிற பருவமும் அதுதான். ஏனென்றா இப்போ ஒரு 50 வயசு ஆள்கிட்ட கூப்பிட்டு பேசணும்னா வாழ்க்கை சில பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம். வாழ்க்கை, அவன் வாங்கின அடி வீட்டில் வாங்கின அடினா பொண்டாட்டிட்டு இருந்தல, அவன் ஒரு பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி தாண்டி வாடுறான் பாருங்க. அந்த வாழ்க்கை பாடம் அவனுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து கையை கட்டிட்டு இப்படி அமைதியாக இருப்பாங்க. சரியா? இந்த வாலிப வயசுல ஒருத்தர் அப்படி கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம சபைகளையும் இப்போ அதிகமாக சொல்லிக் கொடுக்கறது இல்லை, சொல்லிக் கொடுக்க முடியாது. வாலிபர்களும் தனியாலாம் யாரும் போட்டு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. ஆனால் வாலிபர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு டெய்லி கிளாஸ் எடுக்க வேண்டிய சூழல்ல நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். அப்படி எடுத்தாதான் அவங்க ஒரு அளவுக்கு வாழ்ந்து வருவாங்கிற சூழல். அதுக்காக தான் சபைகள் எல்லாம் இந்த கூட்டத்தில் நடத்த முடியாது. நானே சர்ச்சை டெய்லியில வாலிபர் கூட்டம் என்னால் வைக்க முடியாது, நான் சபையை தான் பார்க்க முடியும். ஸோ நம்ம வாலிபர்களுக்குன்னு சென்று தனியா ஒரு பிரிவை வச்சு அவங்களை நல்வழிப்படுத்தி விடணும். நான் பெற்ற சந்தோஷத்தையும் நான் பெற்ற சமாதானத்தையும் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை கிடைக்க பாருங்க. வாழ்க்கையை கொடுத்தானே எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த மனுஷன் உலகத்துல எதை கொடுத்து பயப்படுறான்? ஆனா எனக்கு கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்கிறேன், எதிர்காலத்தை குறித்து பயம் இல்லை. எதிர்காலத்தை குறித்து என்ன திட்டம் எனக்கு இருக்குது எனக்கு இன்னைக்கு தெரியும். நான் எதை நோக்கி ஓடுகிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் எதை அச்சீவ் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சுதான் இன்னைக்கு இந்த நேரத்தில் நினைக்கிறேன். அது வேணா நான் இப்போ சொல்லலை, ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்களே பார்ப்பீங்க. நான் இன்னைக்கு இந்த வார்த்தையை கொஞ்சம் ஹிடனா நோட் பண்ணி வச்சிருங்க. எதிர்காலத்துல நான் எப்படி இருக்க போறேன்னு ஒரு 2 வருஷத்துல உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ என்னென்ன நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சு அந்த ஓட்டத்துல ஓடுறேன். இன்னைக்கு ஒரு வாலிபன்ட்ட கூட்டு கேட்டா நீ என்ன செய்ய போற தெரியாது, உன் எதிர்காலம் என்ன தெரியாது, 12th படிக்க பயில்ட்டு அடுத்து என்ன படிக்க போற தெரியாது. என்னடா வாழ்க்கை, இது என்ன வாழ்க்கை, இதான் வாழ்க்கை. ஒரு ரோட்ல நம்ம இதுதான் என் வாழ்க்கை, இதுல நான் ஓடுறேன்னு சொல்லிட்டு தைரியமாக ஓடுகிறவனும் ஒரு கோலோட ஓடுகிறவனும் வேணும். ஸோ வாழ்க்கையை குறித்து ஒரு பிடிப்பு, ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியமான ஒரு ஓட்டம், என்னால வாழ முடியும் என்ற நம்பிக்கை, அந்த வாழ்க்கை ஓட்டத்தில் சந்தோஷம், சமாதானம், சுகம், ஆரோக்கியம் இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். எனக்கு கொடுத்தது இந்த வேத புஸ்தகம் மட்டுமே எனக்கு கொடுத்தது. அதனால்தான் நான் இன்னைக்கு இங்கிருந்து கத்துறேன். யாரும் வரலன்னா தனியானாலும் நின்று கத்துவேன், கத்திட்டே இருப்பேன், வாழ்நாள் முழுவதும் கத்துவேன். ஏனென்றால் கேட்கறது காதுடன் கேட்டு போட்டோம். எனக்கு சந்தோஷம் கிடைச்சிங்க, நீ கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். உங்களுக்கு வேற எது கிடைக்கல, சந்தோஷம் கிடைச்சே ஆகணும் என்ற ஒரே முடிவில் இருக்கிறேன். அது ஆண்டவர் தான் தர முடியும். ஸோ இன்னைக்கு நமக்கு இதுதான், நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா வேலைக்குள்ள இருந்துடுங்க. வேலையை விட்டு வெளியே போகணும்னு யார் ஒருவன் நினைச்சாலும் வேலைக்குள்ள மாட்டிடுவீங்க,
அவ்வளவுதான். அதனால வேலி கஷ்டமா தான் இருக்கும். வெளியே பார்க்கும், அங்க ஒரு கூட்டம் விளையாடிட்டு இருக்கும், ஐயோ போலன்னு தான் இருக்கும். வேலையை தாண்டி போகணும், போயிடாதுங்க. உங்களுக்கும் தந்த வேலிக்குள்ள அமைதியா இருங்க. அங்கேயும் புல்லுதான் இருக்கு, புல்லுள்ள இடங்களில் ஆண்டவர் மேய்த்து வளர்த்துவாரு. பாதுகாப்பு இந்த வேலிக்குள்ளதான் இருக்குது. சோ அது மானுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வேலி இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை மீறாமல் இந்த வார்த்தையை வேலியாக வைத்து யார் ஒருவர் இன்னைக்கு நடக்கிறார்களோ அவர்கள் புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கப்பட்டு அமர்ந்த தண்ணீர்கள் என்று ஆண்டவர் கொண்டு போய் உங்களை விடுவார். இதை வேணா நான் சாட்சியாக உங்கள் முன்னால் சொல்கிறேன். யார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து இந்த வசனத்தின்படி நான் நடப்பேன், அது சொல்றதை கேட்பேன், சொல்லாத கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேலியாக உங்க சில நேரம் குத்தும், வேலி குத்ததான் செய்யும், கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் இருந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும். ஸோ இன்னைக்கு ஒரே ஒரு ஆளை எக்ஸாம்பிளை நம்ம பார்த்து இன்னைக்கு முடிச்சிருவோம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள். பொதுவாக யூத் மீட்டிங்னா யார் எக்ஸாம்பிள் எடுப்பாங்க? யோசேப்பு, தாவீது, தானியேல் இல்லையா? ஸோ ஆமாம், நான் பொதுவாக எல்லாரும் ஈசாக்கு கல்யாணத்துக்கு சாம்பிள். நான் ஈசாக்கு யூத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு, சரியா? ஸோ ஈசாக்கு என்ற தாத்தா வாலிபன் எந்த கேட்டகரியில் வச்சாலும் சரி, அன்றைக்கு அவர் வாலிபர் தான். அந்த வாலிபரை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஈசாக்கு என்கிற ஒரு மனிதன் வேதத்தில் உள்ள ஒரு ஆளுப்பா. அவர் ஒரு காலத்துல வாலிப வயதா இருந்தார், சரியா? முதலாவது அல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சது ஈசாக்கிட்ட ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது, ரொம்ப அட்மையர் பண்ணி நான் பார்த்தேன். அவங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நமக்கு. சரி, ரெண்டாவது ஒரு விஷயம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்திருக்காரு. மூன்றாவது ஒரு விஷயம், குடும்பத்தை அழகா நடத்தியிருக்காரு. நான் இன்னைக்கு சாட்சியா சொல்றேன், ஒரு மனுஷனா பிறந்தீங்கன்னா இந்த உலகத்துல முதலாவது உங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிங்க, ரெண்டாவது கடவுளுக்கு கீழ்ப்படிங்க, மூன்றாவது ஒரு நல்ல குடும்பத்தை ரன் பண்ண. ஆம்பளைனா ஆம்பளையோ பொம்பளையோ யாரா இருந்தாலும் சரி, குடும்பத்தை இணைந்து கணவன் மனைவியாக இணைந்து ஒரு நல்ல குடும்பத்தை கெட்டி எழுப்பணும். இதுதாங்க நம்ம வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட ஒரு பிரைமரி கோல். இதுதாங்க நம்ம தலையில எழுதப்பட்ட. இதை ஒருத்த பிடிச்சுக்கிட்டுங்க. இந்த மூணு விஷயத்தையும் பிடிச்சாலே அவன் நல்லா இருப்பான். ஏன்னா எங்களுக்கு பைபிள் சொல்லுது, நீ அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் உன் ஆயுசு நாள் பெருகும். நீ எவ்வளவு ஜிம்மு போய் புஷ்அப்ஸ் போட்டாலும் சரி, எத்தனை பரோட்டா ஆம்லெட் சாப்பிட்டாலும் சரி, தொப்பை வரும், வேற ஒன்றும் வராது, சரியா? உயிரோடு இருக்கணும். நல்ல 80 வயசு 85 வயசு உயிரோடு இருந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னா வேதம் சொல்லுகிற உங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிங்க. அம்மா அப்பா யாரா இருந்தாலும் சரி, நல்லவங்களே கெட்டவங்களே, உங்களை அடிச்சாங்களே பிடிச்சாங்களே, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிச்சாதான் அவன் இந்த உலகத்துல நல்லா வாழ முடியும். ரெண்டாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், சரியா? மூன்றாவது சரி நான் சொன்னது குடும்பத்தை நடத்தாரு. யார்? ஈசாக்கு. இந்த மூன்று காரியத்திலும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. இல்லை, எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லிட்டு உடன்படிக்கையில சொல்லுது, மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துல சொல்லுது, உன் தாயின் தாப்பனையும் கனம் பண்ணுவாயாக. புதிய ஏற்பாட்டுல எபேசியர்ல சொல்லுது, உங்க பிள்ளைகளே கர்த்தருக்குள், உங்க பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள். பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்குது. ஆனா அந்த ஈசாக்கு வாழ்ந்த காலத்துல ஒரு பாடும் கிடையாது, பழைய ஏற்பாடும் கிடையாது, புதிய ஏற்பாடும் கிடையாது. நியாயப்பிரமாணம் மோசேக்கு பிறகு வந்தது. அந்த மனுஷருக்கு பைபிள்லாம் கிடையாது. ஆனா பைபிள் இருந்தது. எப்படி இருந்ததுன்னா வாய்மொழியா இருந்தது, சரியா? அப்போ அந்த பழைய பாட்டு கற்பனையும் சரி, புதிய பாட்டு கற்பனையும் சரி, ஈசாக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த ரெண்டு கற்பனையும் வர்றதுக்கு முன்பாகவே அந்த மனுஷன் நடந்திருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு இத்தனை யூத் மீட்டிங், இவ்வளவு சண்டே கிளாஸ், என்னெல்லாமோ நடத்துறோம். டெய்லி சண்டே சர்ச்சில் நம்ம பிரசங்கம் கேட்கிறோம். அழகான பைபிள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. உள்ள நிறைய கற்பனைகள் இருக்கு. அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் தான் அவ்வளோ பேரும் இருந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, அவன் கீழ்ப்படிஞ்சிருக்கான் பாருங்க. எப்படி எனக்கு தெரியுமா? ஆபிரகாம்கிட்ட அவங்க அப்பா கடவுள் பேசினது, ஆபிரகாம் சாராள்கிட்ட கடவுள் பேசின வார்த்தை, அதை கேட்டு அந்த மனுஷன், அந்த தம்பி அப்போ வாலிப தம்பி அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்காரு. சாக கொண்டு போய் படுக்க போட்டு வெட்ட போறாரு. ஜம்முன்னு ஏசி ரூம்ல படுத்த மாதிரி படுத்து கிடந்திருக்காரு. என்னடா சிரிக்கிறீங்க? சொல்றேன், நம்மளால இருக்க முடியுமா? இந்த கடைக்கு போச்சனாலே போக மாட்டாங்க. அம்மா அப்பா தான் எதிர்த்து பேசுறோம். மொபைல் பார்க்காதுங்கன்னா பார்க்க மாட்டேங்க. அன்னைக்கு அவங்க அப்பா கட்டையில அடுக்கி பலி செலுத்தைக்கு போறாரு. வாயே திறக்காத ஒரு ஆடு போல இருந்தாங்க. அப்ப எவ்வளவு நல்ல பையன் இல்ல? எனக்கே புரிய இருக்கு. நான் கூட அப்படி இல்லப்பா, ரொம்ப நல்ல பையனா இருந்திருக்காரு இந்த ஈசாக்கு. அவங்க அப்பாவுக்கு எப்படி கீழ்ப்படிச்சிருக்காருன்னு பாருங்களேன். இத்தனைக்கும் கற்பனையும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம கையில பைபிள், சண்டே கிளாஸ்ல டெய்லி அதுல கலர் அடிக்குது, பென்சில் அடிக்குது, எத்தனையோ ஸ்டோரி. வாலிபர் மீட்டிங் மாசத்துக்கு ஒரு 100 நடக்குது விழுப்புரத்துல, அங்கங்க நடக்குது. இவ்வளவு அட்வைஸ், ஊர்ல உள்ள பாஸ்டர் அட்வைஸ் எல்லாரும் பண்ண பிறகும் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிய யோசிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஆண்டவர் கடவுள் அதுக்குள்ளதான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணியே ஆகணும்.
அவங்க யாராக இருந்தாலும், எந்த மதத்தினராக இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சே ஆகணும். அப்பதான் உயிரோடு இருக்க முடியும் நீண்ட நாள். ஸோ நல்லா கேட்டுக்கிடுங்க. எனக்கு இது ஈசாக்குடைய விஷயத்துல பிடிச்சது இதுதான். கற்பனைகள் எல்லாம் இல்லாத நேரத்திலேயே மனுஷன் என்ன அழகா வாழ்ந்திருக்காரு, நல்ல தம்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து நான் அதை ரொம்ப தியானிக்க ஆரம்பிச்சேன். ரெண்டாவது, நம்ம இன்னைக்கு தியானிச்ச வார்த்தை, வாலிபன் தன் வழியை எதனா சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே என்று. ஆதியாகமம் 24:63 பாருங்கப்பா. ஆதியாகமம் 24:63 சொல்லுகிறது, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியே போயிருந்து. ஆதியாகமம் 24:63 பாருங்க. கற்பனைகள் கட்டளைகள் எல்லாம் கொடுக்கப்படாத, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாத காலம், புதிய ஏற்பாடும் கொடுக்கப்படாத காலம். ஈசாக்கு ஈவினிங் நேரத்துல எதப்பா தியானம் பண்ணுவாங்க? தியானம் பண்ண வெளியே போயிருந்து. எடுத்தியா 63? நீ எடுப்பா 24:63. கீழே வாங்க, கீழே வாங்க. ஸ்க்ரோல் டவுன் 63. ரைட். இந்த இருக்கு, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியே போயிருந்து. அப்ப எதை தியானம் பண்ணுவாங்க? ஒரு வார்த்தையை தான் ஒரு மனுஷன் சொன்னதை மனசுக்குள்ள வச்சு தியானம் பண்ணுவோம். அன்னைக்கு ஈசாக்கு வசனத்தை தியானம் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப பியூட்டி. அதை முதல்ல சொன்னது போல அந்த மனுஷன் இப்படி பைபிள் கிடையாது, பழைய ஏற்பாடு கற்பனைகள் நியாயப்பிரமாணம் கிடையாது, புதிய ஏற்பாடு கற்பனைகள் கிடையாது. ஆனாலும் தினமும் ஈவினிங் போய் என்ன பண்ணியிருக்காரு? வசனத்தை தியானம் பண்ணியிருக்காரு. எந்த வசனம்? அவங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் கடவுள் பேசின வார்த்தை, கர்த்தர் பேசின அந்த வார்த்தைகளே மனுஷன் உள்ளத்துக்குள்ள வச்சு தியானம் பண்ணி வாழ்ந்திருக்காரு. அதனால்தான் அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறாரு. அதனால்தான் வாலிப வயசுல உத்தமமா வாழ்ந்திருக்கிறாரு. அதனால்தான் ஒரு குடும்பத்தை அழகா நடத்தி இருக்கிறாரு. தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணினார் என்று அந்த வசனம் 25 நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஆதியாகமம் 25:21 பார்க்கும் பொழுது, 25:21 பார்க்கும் பொழுது, மனைவிக்கு 20 வருஷமா குழந்தை இல்லை. இந்த ஈசாக்கு ஜெபிக்கிறாரு, கர்த்தரிடத்துல போய் ஜெபிச்சு தன்னுடைய மனைவிக்கு குழந்தை பிறக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ நல்ல தியானிச்சிருக்கிறாரு, நல்ல ஜெபிச்சிருக்காரு, வார்த்தையின்படி அவர் நடந்திருக்கிறார். ஸோ ஈசாக்கு எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? ரொம்ப அழகான ஒரு கேரக்டரா இருந்திருக்காரு. எனக்கு இல்லை என்ன கொஞ்சம் ஈசாக்கு பிடிச்சது நிறைய, அது தியானிக்க நிறைய வரும். அவங்க அப்பாவுக்கே 2-3 பொண்டாட்டி, அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஒழுங்கு கிடையாது. பழைய ஏற்பாட்டில் எல்லாம் 1-2 இஷ்டத்துக்கு வச்சிருப்பாரு. இந்த ஒரு மனுஷன் தான் ஒரு பொண்டாட்டியோட வாழ்ந்த நான் பார்த்துருக்கேன் பைபிள்ல. ரொம்ப நல்லவர் இல்ல? அந்த காலத்துல கற்பனைகள் இல்லாத நேரம், அது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல, மோசேயின் பிரமாணம் அதுக்கு பிறகுதான் வந்தது. புதிய ஏற்பாட்டுக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பாகவே ஈசாக்கை ஆண்டவர் எடுத்துக்காட்டாக வாழ வைத்திருக்கிறார். அன்பான வாலிபர்களே, உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்படுவதற்கு முன்பே ஒரு வாலிபன் எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறான். தாயின் தந்தையும் அந்த கற்பனையை கீழ்ப்படிஞ்சிருக்காரு, வேதத்தை தாவீது போல தியானிச்சிருக்கிறாரு, அழகான ஒரு வாழ்க்கை குடும்பத்தை நடத்தி வாழ்ந்திருக்கிறாரு. அவரை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சாரு? 100 மடங்கு ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அந்த அழகான ஈசாக்கினுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு பிரதிபலிக்கணும். ஸோ அப்படி இருக்க என்ன பண்ணணும்? ஈசாக்கு மேலே ஆசீர்வதிக்கப்படணும். என்ன பண்ணணும்? போன் வருதாப்பா? சரி பேசுறதே சும்மா சொன்னேன். சரி. ஸோ என்ன பண்ணணும்னா, ஈசாக்கு வேதத்தை தியானிச்சது போல தினமும் தியானிச்சு அதே போல நீங்க நடக்கிற பொழுது, உண்மையாக உங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க நடக்கிற பொழுது, இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஸோ இன்னைக்கு வந்திருக்க வாலிபர்கள் ஒரு பரவாயில்ல, ஒரு கொஞ்சம் வந்துட்டீங்க. சரி, உங்களுக்கு தான் முக்கியம். இன்னைக்கு நீங்க எப்படி அதில் நீங்களாம் வேற கொஞ்சம் இது ஓகே, உங்களுக்கு ஸ்பெஷலாக உங்க 3 இருக்குன்னு சொல்றேன். உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல. நீங்க எப்படி இருந்தாலும் சரி, உங்க ஆத்துமாவை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. திவி உனக்கும் சேர்த்தான், எல்லாருக்கும் தான்ப்பா, உனங்களுக்கு இல்லை. ஆத்துமாவை இன்னைக்கு பாதுகாத்தாங்க. நீங்க பேச வந்தது உங்கள் சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க இல்ல, உங்கள் ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆத்துமாங்கிறது எண்ணங்களும் சிந்தனைகளும் அடங்கியது. இதை ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ண பழகிட்டானா, இதுல சந்தோஷமாக இருக்க பழகிட்டானா, அந்த மனுஷன் தான் அந்த உலகத்துல பணக்காரன். அந்த மனுஷனை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க, அந்த மனுஷன் வந்து ஆலோசனை கேட்பாங்க. அவனுக்கு தனி மரியாதை உண்டுங்க. யார் ஒரு ஆத்துமாவிலே பணக்காரர்களாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு. அதனால இந்த ஆத்துமாவை சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த ஆத்துமா ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்டு கர்த்தருக்குள் வளர வேண்டும். இதற்கு எல்லாம் ஒரே வழி, என்னுடைய அனுபவத்துல
35 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் நான் பெற்ற ஒரே அனுபவம் இந்த வேத வசனம் மட்டுமே. இதை படிக்க 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 அந்த கூடையை போல நான் மாற்றப்பட்டிருக்கேன். நானும் ஒரு காலத்தில் அந்த அழுக்கு கூடையாக தான் இருந்தேன், அப்புறம் தான் அப்படி மாற்றப்பட்டேன். ஸோ இன்னைக்கு நான் வந்த பிறகு எனக்கு சில பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் உண்டு. நானும் யோசிச்சுக்கேன், என்னடா யூத்துலலாம் எவ்வளோ அழகாக ஸ்ட்ராங்காக இருந்தோம், இவ்வளோ அப்படி சந்தோஷமாக இருந்தோம், இன்னைக்கு இப்படி இருக்கிறது. எனக்குன்னு ஒரு வேலி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போதான் எனக்கே புரிஞ்சுது, அந்த வேலிக்கு அடங்கிதான் இருக்க வேண்டும். இருக்கிற பொழுதுதான் நான் எப்போ நடத்தப்படும் இந்த புல்லுள்ள இடங்களிலே ஆண்டவர் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு, சந்தோஷத்தோடு, நான் பெருமைக்காக சொல்லவில்லை, நான் சந்தோஷமாக வாழ்கிற ஒரு மனுஷன். கர்த்தருக்குள் நான் கடந்த 10 வருஷமா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த சந்தோஷத்தை உலகம் முழுவதும் போய் சொல்லணும் ஒரே ஆசை மட்டும்தான். அந்த சந்தோஷத்தை நான் பெற்றது இந்த வேத வசனம் மூலம்தான். ஸோ அதனால உங்களுக்கு கேள்விகள் நான் சொன்னோன்னு புரியுமா? இல்லை கேள்விகள் நிறைய இருக்கும். அப்போ அது அவங்களுக்கும் பேப்பர் கொடுத்துடாடே அம்மா, அவங்களுக்கும் பேப்பர் கொடுத்துரு. உங்களுக்குள்ள பேப்பர்னா ஒன்றும் இல்லைப்பா, வெள்ளை பேப்பர் தருவாங்க, பேரில் ஒன்று எழுதாதுங்க. உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குல்ல, வாழ்க்கையை குறித்த கேள்விகள் இருக்குல்ல, அந்த கேள்விகளை நீங்கள் இதில் எழுதிட்டு யார்கிட்டயோ ஒரு பிரதர்கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க. அடுத்த முறை வரைச்சியும் உங்களுக்கு நான் அழகாக அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன், சரியா? ஏன் உங்களுக்குள்ள நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய கேள்விகள் இருக்கும். ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, இந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கு, இந்த கேள்விகள், நிறைய கேள்விகளோடு தான் இன்னைக்கு வாலிபர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால உங்கள் கேள்விகளை பேரெல்லாம் எழுதாதுங்க, பேரெல்லாம் எழுதாதுங்க, கேள்வியை மட்டும் எழுதுங்க. அதுக்கான ப்ராப்பர் பதில் அடுத்த மாதம் யூத் மீட்டிங்கில் உங்களுக்கு நானோ இல்லை எனக்கு கூட சகோதரர்கள் யாராவது ஒருத்தங்க அழகாக பதில் அளிப்பார்கள். ஸோ அதனால நீங்கள் அதை எழுதி கொடுத்துட்டு போங்க, சரியா தம்பி? என்ன கேள்வி இருந்தாலும் வந்து கேட்கலாம். அது குறிப்பாக நீங்கள் 4 பேரும் எனி டைம் தம்பிட அவனுடைய என்ன மொபைல் நம்பர் இருக்குது, கேட்டுக்கிட்டு என்ன சந்தேகம் இருந்தாலும், என்ன கவுன்சிலிங் தேவைனாலும் ஈவினிங் 5:30 to 7:30 எப்போனாலும் ஃபோன் பண்ணிவிட்டு எப்போனாலும் வரலாம், எந்த டேட்னாலும் வரலாம். ஈவினிங் 5:30 to 7:30 மட்டும். மற்ற டைமில் நான் மற்ற ஒர்க்குகளில் இருப்பேன், அதனால் முடியாது. கவுன்சிலிங் அதே போல் ஏதாவது மனநிலைமையில் ஏதாவது பிரச்சனை, ஒரு ஆலோசனை இந்த மாதிரி தேவைன்னா வரலாம், ஜபத்துக்கு வரலாம். இந்த 3க்கும் என்னை தேடி எப்பொழுதும் யாரும் வரலாம். இந்த கதவுகள் எப்பொழுதும் ஓப்பன்லேயே தான் இருக்கும். உங்களுக்கெல்லாம் இன்னும் வரக்கூடிய வாழ்க்கையில் என்ன நிறைய பேர் வருவாங்க. இன்னைக்கு இவ்வளவு தான் வந்திருக்கேன், இன்னும் அநேக பேர் வரப்போறாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் அந்த இடத்துல நீங்கள் நிற்க. அதான் சொன்னேன், என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுதான் நான் அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கேன். இன்னைக்கு இன்னும் 1 வருஷத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க, அது தெரிஞ்சுதான் நான் அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கேன். ஸோ அநேக பேர் வரப்போறாங்க. ஏனென்றால் ஒன்று பெருமைக்காக சொல்லவில்லை, காலையில் எழும்பி என் கண்களில் இருந்து வந்த கண்ணீர் மட்டுமே எனக்கு தெரியும். என் கண்களில் இருந்து வந்த கண்ணீர் யாருக்காக வந்திருக்க? உங்களுக்காக. நீங்க வருவீங்களே எனக்கு தெரியாது, வரப்போறவர்களுக்காக அழுத கண்ணீர். நான் அதுக்குப்பா உங்களுக்காக அழணும், நான் பெருமைக்காக சொல்லலை. என் பிள்ளைகளுக்கு கூட நான் அழுதே கிடையாது. நல்லா கேட்டுங்க, என் பிள்ளைகளுக்கு கூட நான் ஒரு நாள் அழுது ஜெபம் பண்ண கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு ஆள் வந்தாலும் சரி, 2 பேர் வந்தாலும் சரி, என் காலையில என் கண்ணீர், என் பனியன் நனைஞ்சது எனக்கு மட்டுமே தெரியும். அந்த கண்ணீரின் ஜெபம் வீணா போகவே போகாது. ஏனென்றால் எனக்கு கண்ணீர் எப்போ வரும்பா யாருக்கா தெரியுமா? ஆதங்கம், கஷ்டம் உள்ளுக்குள்ளேருந்து தான் வரும். எனக்கு ஏன் தெரியுமா? ஏன் வருது தெரியுமா? நான் ஒருத்தன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் ஒருத்தன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன், கர்த்தருக்குள் வாழ்ந்துட்டு இருக்கேன். சுத்தி இருக்கிற அவ்வளவும் கஷ்டப்பட்டு இருக்கான். வருமா வராதா? கண்ணீர் வருமா வராதா? வரும். ஒரு மனுஷனை வந்துதான் ஆகணும். அந்த கண்ணீருக்கு பதில் நிச்சயமாக வரும் நாட்களில் நீங்களே இப்ப சாட்சியாக சொல்லுகிறேன், நீங்களே பார்ப்பீர்கள். ஏனென்றால் கண்ணீரின் ஜபம் ஒரு நாளும் போகாது. வேதனையில சொல்றேன், வேதனை உங்களுக்கு வார்த்தை அந்த நீங்க வருவீங்களே எனக்கு தெரியாது. நான் கால் தேர்ந்து அழுதுட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒருத்தர் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், கர்த்தருக்குள்ள வந்தா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லுது வேதம். நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், யாரும் வரமாட்டேங்கிறாங்களே. நான் மற்ற ரிலிஜனை பற்றி பேசல, கிறிஸ்தவங்களை தான் முதல்ல பேசுறேன். கிறிஸ்தவங்களே வரலையே, என் கூட இருக்கவங்களே வரலையே, எங்க சபையாரே வரலையே. எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு குடும்பத்துல நடக்க கஷ்டங்கள், காரியங்களை பார்க்கும் பொழுது எனக்கு அழுக வருது. ஐயோ, ஆண்டவர்கள் இருந்து அந்த பிரச்சனை உண்டா? மன போராட்டம். சின்ன வயசுல 1008 பிரச்சனை, மன உளைச்சல் சொல்றேன், டிப்ரெஷன் சொல்றேன், என்னென்னமோ பண்றானுங்க. ஏன் அந்த பிரச்சனை? தெளிந்த நீரோட போல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அழகா. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. நாங்க சும்மா இல்ல, பிசினஸ் இருக்கு, கம்பெனி இருக்கு, ஸ்கூல் இருக்குது, ஊழியர் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் மத்தியில தான் ஓடிட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனை எனக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே என் வாழ்க்கையில் நீடிச்சதே கிடையாது. சந்தோஷமா இருக்கு, 10 நிமிஷம் இருக்கும், அப்படி கடந்து போகிறோம். அடுத்த நிமிஷமே நான் சந்தோஷமா மாறி போயிடுறேன். அங்கதான் பார்த்தேன், அங்கதான் இந்த ஆண்டவரை நான் ருசி பார்த்தேன். சந்தோஷமாக இருக்கணும், அருமையா வாழலாம். அதனால மற்றவங்களும் அப்படி வாழணும் என்பதற்காக தான் இவ்வளவு பிரயாசங்களும் பட்டுட்டு இருக்கோம்.
அதற்காக தான் நான் காலையில இருந்து நாங்கள் ஜெபமும் கண்ணீரும். நிச்சயமாக சொல்ல, நீங்களோ யாரோ எனக்கு தெரியாது, என் கண்ணீரின் ஜெபம் வீணாக போகாது. நிச்சயமாக அநேக பேர் மாற்றப்படுவார்கள். நான் மதம் மாத்திரக்கு வரல, மனசை மாத்த வந்திருக்கேன். சரிங்களா? எனக்கு தேவை நீங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி நல்லா இருக்கணும். அதுவும் குறிப்பா வாலிபர்கள் நல்லா இருக்கணும். ஏனென்றால் எனக்கு 45 வயசு ஆகுது. எனக்கு 50 வயசுக்காரங்கள மனநிலைமை எனக்கு தெரியாது. 60 வயசுக்காரங்க எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியாது. ஆனா 30 வயசுக்காரனுக்கு தெரியும், 20 வயசுக்காரனுக்கு தெரியும், 25 வயசுக்காரனுக்கு தெரியும். ஏன்னா நான் கடந்து வந்திருக்கேன், எனக்கு தெரியும். உங்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. உங்களை நான் தவறாக ஒருபோதும் யாரையும் நினைத்தது கிடையாது. ஏன்னா நானும் நிறைய தவறுகளை தாண்டி வந்ததுனால சொல்லுகிறேன். ஒன்றும் இல்லை, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. உங்களால ஜெயம் கொள்ள முடியும். வாலிபன் ஜெயிக்க முடியும். இந்த வசனம் யாருக்குள்ள இருக்கிறோ அந்த வாலிபன் ஜெயிக்க முடியும். ஒரு நாள் ஜெயிக்க முடியாமல் வாழ்க்கையில துவந்து போய் செத்து போயிடணும் கூட நினைச்ச நாட்கள் என் வாழ்க்கையில் இப்ப இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னால செத்து போயிடணும் கூட நான் நினைச்சிருக்கேன். மன அழுத்தத்துல செத்தே போயிடும்னு நினைச்ச நாட்கள் நிறைய உண்டு. இன்னைக்கு அதே வாய் தான் சொல்லிடுது, என்னைய போல இந்த உலகத்துல சந்தோஷமான மனுஷன் இல்லைன்னு நான் இன்னைக்கு பாக்குறேன். எனக்கு பார்த்தாலே தெரியும், நான் மட்டும் தான் இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கேன். அப்படி ஒரு சூழலிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். காரணம் இந்த வேதம், காரணம் கர்த்தருடைய வார்த்தை. பார்க்கறதுக்கு ஏதோ டெக்ஸ்ட் புக் மாதிரி இருக்கலாம், பார்க்கறதுக்கு எல்லாம் வெள்ளையும் கருப்புமா இருக்கலாம். படிச்சு உள்ள வச்சனுக்கு தான் தெரியும் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு. ஏதோ பிறந்து அப்படி வரலப்பா. நான் அதான் சொல்றேன், செத்துருவேன்னு நினைச்ச எனக்கு தான் கர்த்தர் ஒரு புது வாழ்வு இந்த வேத வசனத்தின் மூலம் கொடுத்தார். அதனால்தான் இந்த சந்தோஷத்தை யாரு கேட்டாங்களோ கேட்கலையோ, நான் பாருங்க யூடியூபுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க கொஞ்ச நாள் யூடியூப்ல ஒரு 200-300 பாக்குறாங்க. அதனால தைரியமா நிறைய பேர் கேட்டு, தம்பிக்கு தெரியும் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், அவங்களுக்கு தெரியும், எங்கள் ஆஃபீஸில் தம்பி போடுவாப்புல. நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால யாரையோ ஒருத்தங்க ஆண்டவர் தொட போறாரு. வர நாட்களில் நிச்சயமா வரணும். ஜெயிப்பீங்களா? ஸோ இன்னைக்கு என்ன பண்ணணும்? வாலிபன் வசனத்தை உள்ள வச்சிங்கன்னா நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியும். நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். வசனத்தை படிக்க படிக்க இந்த கூட ஞாபகம் இருக்குதா? அது மான் கதை ஞாபகம் இருக்குதா? ரைட்டு. முதல்ல பிரியாணி கதை ஞாபகம் இருக்குதா? பிரியாணி கதை ஞாபகம் இருக்குதா? அவங்களுக்கு தெரியாது பிரியாணி கதை, வரச்சும் அவங்க வாரக்குன்னே பிரியாணி கதை சொல்லிட்டேன். ரைட், ஓகே. ஸோ மூன்றையும் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், வரும் நாட்களில் நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசித்து, நான் எப்படி நின்று இந்த இடத்துல சொல்றேனோ அதே மாதிரி ஊரா போய் சொல்லுவீங்க. ஊரா போய் சொல்லுவீங்க. இதை நான் ஒருத்தர் சொல்லி நான் கேட்டேன், இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிற நாட்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை, வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.